கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரோதி வருஷம் வைகாசி மாதம் மாத பலனை பார்க்கலாம். 14/5/2024 14/6/2024 வரலாம் உண்டான வைகாசி மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலனை இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி, அதில் பார்த்தாலேனா சுக்கிரனும் புதனும், ரிஷப ராசியில் சூரியனும் குருவும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்க. மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் சித்திரையிலிருந்து வைகாசிக்கு மாறுற கிரகங்கள் என்னென்ன மாறுறது அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் சுக்கிர பகவான் மாறுறார் 20/5/2024. இன்னைக்கு சுக்கிர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போறார். புத பகவானும் போறார் 24ஆம் தேதி. 31/5 அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று போயிருக்கு. 9/6 அன்னைக்கு மிதுனத்தில் புதன், 14/6 அன்னைக்கு பார்த்தேன்னா சுக்கிரனும் மிதுனத்துக்கு வந்துடும். இது இந்த மாசத்தினுடைய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய. இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா வைகாசி மாசம்னா வைகாசி விசாகம். இந்த வாட்டி வைகாசி பௌர்ணமியில் என்ன விசேஷம் அப்படின்னா குரு பகவான் சூரியனோட சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். குருவும் சூரியனும் இருக்கிறது பெரிய ஏற்றம். அதனால ஆளுமை திறன் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்றேன். 24ஆம் தேதி 23ஆம் தேதி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகம். அதுவும் கோவிலெலாம் எல்லாமே திருக்கல்யாணம்லாம் நிறைய நடக்கும். 24ஆம் தேதி அன்னைக்கு காஞ்சி மகாபெரிவரனுடைய ஜெயந்தி. 28/5/2024 அக்னி நட்சத்திரம் முடி 3/6/2024 அன்னைக்கு பார்த்தேன்னா 3ஆம் தேதி ஜூன் 3ஆம் தேதி வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். 9 மணி 5 நிமிஷமா 9 மணி 5 நிமிஷத்துலேருந்து 10 மணி 35 நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்லும். 6/6/2024 ஜூன் 6ஆம் தேதி பார்த்தோம்னா அமாவாசை, வைகாசி அமாவாசை வருது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் இதெல்லாம். இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை. அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் வேணுமே ஆனால் எனக்கு தொடர்பு. இப்போது இந்த மாதத்தினுடைய வைகாசி மாதத்தினுடைய மாத பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றத ஒன்றுன்னா. விசாகம், அனுஷம், கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த மாதம் 15 தேதியில் வந்துடுறார். அது வரலாம் 5ஆம் இடத்துல இருக்கார். நல்ல விசேஷம். 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாலும் செவ்வாய் பகவானுக்கு ஒரு பெரிய ஏற்றம். தன்னுடைய இன்னொரு வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றம். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புதிய கடன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்துல அப்படின்றது உங்களுடைய பகை எல்லாத்தையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னா உடல் நிலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். இருந்தாலும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் செவ்வாயை பார்க்கறதுனாலையும் சிறு பிரச்சனைகள், அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன், இந்த மாதிரியான அடிபடுறது, ரத்தம் பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். வண்டியில் போகும்போது ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது. சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன் 4 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் அதாவது 14/5/2024 14/6/2024 வரலும் உண்டான நாட்களில் சப்தமத்தில் 4 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம். பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்கள் சொல்லுவோம். இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தாலேயானால் 7ஆம் இடத்துல 3 கிரகங்கள் மாத கிரகங்கள் இருக்குது. அதாவது சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம். சப்தமாதிபதி சப்தமத்தில் ஆட்சி பெற்று குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களும் கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. இந்த காதல் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு செட்பேக் இருக்கும். ஏன்னா அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் செட்பேக்கை இது பண்ணி, ஏன்னா சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால வீட்டில் தெரிஞ்சு நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது காதல் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஒரு விதமான மன கிளேசத்தை ஏற்படுத்துவார். சூரியனும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனா 9ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில், அதாவது 10ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கிறதுனாலையும் சிறு பிரச்சனைகள் தந்தையோட, அதாவது பேரண்ட்ஸோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து சிறு பிரச்சனைகள், உடல் உபாதைகள் கொடுப்பார். வண்டி வாகனங்களில் பிரச்சனையை கொடுப்பார். புதிய வீடு வாங்கினீங்கன்னா அதில் டாக்குமெண்டேஷன்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க.
6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கவலையே பட வேண்டாம், எதிராளிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் ராசிநாதனே போய் 6ஆம் இடத்துல போய் உட்கார்றார், பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசியை குரு பார்க்கறதுனால உடல்நிலையில் பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். சப்தமத்திலேயே சுக்கிரனும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால திருமணம் பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கவாளுக்கெல்லாம் இந்த மாதம் கல்யாணம் 100க்கு 120% கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் கல்யாணம் நிச்சயமாக நடந்துடும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி வேறு, சப்தமத்தில் குரு வேறு, இதை விட பெஸ்ட்டு காம்பினேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும், தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். தொழில் மூலதனத்துக்குன்னு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தொழிலில் அதீத லாபம் கிடைக்கும். ஏன்னா 10, 11ஆம் அதிபதி சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. பொதுவாகவே இந்த மாதம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதத்தில் புது முயற்சிகள் சிலதெல்லாம் தவிர்க்கிறது, அதாவது சில நாட்களில் தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். 7/6/2024 9/6/2024 வரலும் உண்டான நாட்களை இந்த காலகட்டங்களில் தவிர்க்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டியிருந்ததுனால் சந்திரனுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய பானகம் உங்களால் முடிஞ்சது பண்ணி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம், உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு. இந்த சமையல் கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மருத்துவம், இரத்த சம்பந்தம், இந்த ரத்தம் வங்கி, அந்த மாதிரியான இரத்தத்துக்கு உண்டான இந்த இது என்ன சொல்கிறது, ரத்த சேமிப்பு கிடங்கு, இதெல்லாம் வச்சு நடத்துகிற வாளுகள்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது. பொதுவாகவே இந்த வைகாசி மாதம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றத்தில் இருக்குது. எல்லா கிரகங்களும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்குது. இருந்தாலும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சிறு மனசில் கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துவார். அதை தவிர 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் கொஞ்சம் அலைச்சலை அதிகப்படுத்துவார். இந்த 2 தவிர மிச்சம் எல்லாமே நல்லபடியாக இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோவிலில் போய்ட்டு ஒரு எலுமிச்சம்பழம் மாலை போட்டு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வந்தது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.